பெற்றோராம் கடவுளிடமிருந்து பௌத்த மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சீடராக்குங்கள் என்பதை குறித்து யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான மாதத்தின் நிறைவு தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய பாதத்திலே நிற்கும்படியாக சிறப்பாக இந்த வழிபாட்டிலும் நீர் எங்கள் திருச்சபைக்கு தந்திருக்கிற வாலிப பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவருடைய அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையின் காலங்களிலும் அருமை வாலிப பிள்ளைகள் இந்த நாளிலே உமக்கென்று நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கும்படியாய் ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த வழிபாட்டிலே கடவுளுடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தொருளி அருமை பிள்ளைகளையும் இந்த வழிபாட்டையும் ஆசீர்வதிக்க தாழ்த்துகின்றோம். கர்த்தர்தாமே மாதம் முழுவதுமாய் உம்முடைய கரம் பிடித்து வழி நடத்தினது எண்ணி இந்த நல்ல நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகளை ஸ்தோத்திரங்களை இரக்கமாய் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து புதிய மாதத்தின் நன்மைகளினால் நிரப்ப எங்களை தாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே முன்குறித்த நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய நம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 237, இயேசு எங்கள் மெய்ப்பர், கண்ணீர் துடைப்பார், மார்பில் சேர்த்தனைத்து பயம் நீக்குவார் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 237.
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதனால் தானே என்ற தேவ வசனத்தின்படி கர்த்தருடைய வழியில் நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நமது ஆலயத்தின் வாலிப பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நமது ஆலயத்தின் வாலிப பிள்ளைகள் ஆலய ஆராதனை நடத்த இருக்கிறார்கள். ஆகவே தேவன் தாமே நமது வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. சபையார் அமரலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தமே பத்தலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா துதிக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்குது. எல்லாரும் அறிந்த ஒன்று தான். அருமையான பெர்க்மான் ஒரு பாடலில் இப்படியாக அவர் பாடினார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். ஆமாம், அநேக நேரங்களில் நம்ம துதிக்கிறத மறந்துட்டு முறுமுறுக்கிறதுல அநேக கவனங்களை செலுத்துகின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். ஆனால் துதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். இந்த வேளையிலே ஒரு சில பாடல்களை நாம் இணைந்து துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலும் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி, மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. இந்த பாடலை எங்களோடு இணைந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சோர்வுகள் எங்கிட்டு போகுதுன்னே தெரியாது. நான் எப்போவுமே துதி ஆராதனை நடத்தும் போதெல்லாம் சொல்கிற ஒரு காரியம், என்ன கஷ்டங்களோடு நீங்கள் வந்திருந்தாலும் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் துதிக்கும் போது அது எங்கே போச்சுன்னே தெரியாது. துதிக்கு அவ்வளோ பவர் உண்டு. 1 பேதுரு 5:7 இப்படியாக சொல்கின்றது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்கிறவங்க கூட நம்ம புலம்பலை கேட்டு ஐயோ இதுக்கு மேலே நீ அவ்வளோதான் அப்படின்னு, ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளோடு இருக்கின்றவராக இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எங்களோடு இணைந்து இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி.
மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா கூப்பிடும் வேளையிலே என்னை அவர் தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமோ அவர் நமக்கு பக்கத்திலே இருக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளை விசாரிக்கின்றவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு சேர்ந்து இந்த சரணத்தை நாம் பாடுவோம். கூப்பிடும் வேளையிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். அல்லேலூயா பாடி பாடுவோம் மகிமை போற்றி தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா பாடி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். நாம் துதிக்கின்ற வேலைகளிலே எல்லா தடைகளையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்து நம்மளை சீடராக்கும்படியாக, என்னுடைய பணியை செய்யும்படியாக தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றுங்கள் என்ற அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம். விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம் என்ற பாடலை எங்களோடு இணைந்து நீங்கள் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடர். கரங்களை தட்டி பாடலாமா? இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் உழைத்திடுவோம். நம் நேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் நேசு ராஜாவே இதோ வேகம் மாறாரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் நேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் நேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம்.
பாவங்களை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா. நாங்கள் இங்கே 4வது ஸ்டான்ஸா வந்து அழகான ஒரு ஸ்டான்ஸா. ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நாங்கள் அல்ல அவர்தான் எல்லாம். இதற்கு சாட்சிகள் நீங்கள் தான். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் வழி தப்பி போனால் பொறுப்பு யார்? நீங்கள் தான். ஏன்னா நாங்கள் வந்து அர்ப்பணிச்சிட்டோம். அந்த அர்ப்பணிப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டியது சபை மக்கள். அதனால் வந்து நாங்கள் முடிவு செய்துட்டோம். இனி வந்து எங்களுக்கு எல்லா ஆத்மா சரீரம் எல்லாமே அவர் பணிக்கென்று நாங்கள் முடிவு செய்து விட்டோம். உங்கள் முன்பாக நாங்கள் இது ஒரு உறுதிமொழியாக எடுத்திருக்கிறோம். நாங்கள் மீண்டுமாக அந்த 4வது சரணத்தை நாங்கள் பாட விரும்புகிறோம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து அர்ப்பணிப்போடு இந்த 4வது சரணத்தை பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆவி ஆத்மா தேகம் அவர் பணிக்கே, இனி நாமல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். சேர்ந்து பாடுவோம், உற்சாகமாக கரங்களை தட்டி. ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வேளையிலே ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய வழிநடத்துதலை உணர்ந்தவர்களாக, அவர் செய்த ஒவ்வொரு வழிநடத்துதல் நம்மளுடைய வாழ்க்கையிலே அவர் செய்த நன்மைகளால் நினைச்சு பார்த்தா எப்படி நமக்கு இவ்வளோ நல்லவராக இருந்திருக்கிறார். நாம் எல்லளவும் தகுதியற்றவர்கள், ஆனாலும் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய அன்பு ஆழமான அன்பு, நாம் பிரமிக்கத்தக்க அன்பு. அந்த அன்பை உணர்ந்தவர்களாக நாம் யாவரும் எழுந்து நின்று, நான் பிரமித்து நின்று பேர் அன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய்யான சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு, ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து என்னுடைய வாழ்க்கையில் நீர் சமாதானக்காரனராக இருந்திருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்தவராக இருந்தீரே, நன்றி ஆண்டவரே என்று எங்களோடு இணைந்து நாம் எல்லாரும் அவருடைய அன்பை உணர்ந்தவராக, நம்முடைய பாவங்கள் எல்லாம் இந்த வேலையிலே அவர் கழுவ அவர் ஆயத்தமானவராக இருக்கிறார். நாம் மீட்கப்பட்டவர்கள், அந்த மீட்பின் அன்பை உணர்ந்தவர்களாக நான் பிரமித்து நின்று பேர் அன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன்,
என்ற பாடலை உற்சாகமாக இணைந்து நாம் சேர்ந்து பாடுவோம். நின்று
ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையிலே பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் வெறுமையாக இல்லாதபடி உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றியை ஏறிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளிலே, உங்களுடைய பணியிலே, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நல்லவராக போதுமானவராக இருந்து எல்லா காரியத்தையும் கைக்கூடி வர பண்ணினார். அந்த நல்ல தேவனுக்கு உங்களுடைய துதிகளை ஸ்தோத்திரங்களை இந்த நேரத்தில் ஏறெடுப்போம். நன்றி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைத்து நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொண்டோமே ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட்ட அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் கட்டளையிட இருக்கிற அனைத்து நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க. ஸ்தோத்திர வேலையிலே ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவரை துதிக்க துதிக்க எல்லா தடை கற்களும் இந்த வேலையில தகர்ந்து எரிகிறது. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். எல்லா விதமான சோர்வுகள், எல்லா விதமான பலவீனங்கள் இந்த வேலையில ஆண்டவர் உங்களை விட்டு அகற்றுகிறார். மன சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீர் நல்லவராக இருந்தீரே சுவாமி. உங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து எங்களுக்காக நீர் சிலுவையிலே உண்மையை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தீரே கர்த்தாவே. அதற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எல்லா விதமான தேவைகளிலும் உடன் இருந்தவராக, எங்களை விசாரிக்கின்றவராக இருந்தீரே. நன்றி தகப்பனே. எங்களுடைய எல்லா விதமான சோர்வுகள், எங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவராக எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை நீர் கொடுத்தீரே. நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில் எழுந்திருந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் நிறைவு வரை உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் வாலிபர்களாக உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் உடைய ஊழியத்திற்கென்று எங்களை வல்ல கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் குற்றமுள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள், ஆனாலும் நீர் எங்களை குறைவுகளை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. நீர் எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர், உயர்த்திருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக இந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க என் கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திங்க தகப்பனே. பலவீனங்களுடன் இருக்கிற ஒவ்வொருடைய பலவீனங்களையும் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான சோர்வுகள், தடைகள் எல்லாவற்றையும் நீர் இந்த வேலையிலே மாற்றி போட்டிருக்கிறீர். ஒரு வழியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். உடைய மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உலகத்துக்குள்ளாக புறப்பட்டு போகிறோம். உலகத்தின் எந்த விதமான நாச மோசங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடி தேவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீரே மகிமைப்படும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிகள் மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்வோம். அடுத்ததாக இந்நாளுக்குரிய திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 முடிய. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 முடிய. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே,
இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்காலையும் அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேர் இஸ்ரவேலிலே மீதியாய் வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12ஆம் ஏர் பூட்டி உழுது சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தஞ்செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக. வாசிக்கன் 2ஆம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 16 முடிய. ரோமர் 16 3 முதல். கிறிஸ்து என் உடன் வேலையாட்களாகிய பிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றியறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பனத்தை வாழ்த்துங்கள். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்ட்ரோனிக்கேயும் யூனியாவையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான அம்பிலியாவை வாழ்த்துங்கள். கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளர்களாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்துக்குள் உத்தமனாகிய அப்பல்லையை வாழ்த்துங்கள். அரிஸ்டோபூலுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள். இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். நர்கிசுவின் வீட்டாரில் கர்த்தருக்கு உட்பட்டவர்களை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரிபேனையும் வாழ்த்துங்கள். திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். அசிங்கிரித்துவையும் பிலேகோனையும் எர்மாவையும் பத்ரிரோப்பாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். பிலோலோகையும் யூலியாலையும் நேரையும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவ சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாசிக்கன் 2ஆம் வேத வாசித்தாயிற்று. தேவனையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34 வசனங்கள் 11 முதல் 22 முடிய. சங்கீதம் 34 வசனங்கள் 11 முதல் 22 முடிய. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நான் உன் வாயை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்குள் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது.
நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் உள்ளவரை அணிந்து நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவர்களின் நிலைமைகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றில் ஒன்றுக்கப்படுகிறார். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியாகுவார்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 16 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை. மத்தேயு 16 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவன் கிரைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பணம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே நமக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக ஏறெடுப்போம். பக்கம் எண் 9. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தினார். அவரிடத்தில் உள்ளோரையும் மரித்தோரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டாகும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் இந்த திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியங்களிலே பங்கு பெற்றதை எண்ணி அருமை பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் அவருடைய நிறைவான நன்மையினால் ஆசீர்வதிப்பாராக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. அதைத் தொடர்ந்து பெண்கள் மற்றும் வாலிபர் ஐக்கிய சங்க கொடுகைகள் நடைபெறும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் நாள் என்பதினால் அதிகாலை 6 மணி ஆராதனை, அது வாக்குத்தத்த விசுவாச வார்த்தை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சபையார் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4/7/2025 வெள்ளிக்கிழமை மாலை ஜெப ஆராதனை 6 மணி அளவில் 6:30 மணி அளவில் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். 6/7/2025 மாதத்தின் முதல் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை, அது திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். சிறப்பாக நம்முடைய திருச்சபையின் பாடகர் குழு தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை எண்ணி கடவுளுக்கு நன்றியும் துதியும் ஏறெடுத்து சிறப்பு பாடகர் குழு ஞாயிறாக அது அனுசரிக்கப்படும். பாடகர் குழு உறுப்பினர்கள் பங்கு பெறவும் அன்றைய நாளிலே கர்த்தருக்கென்று நன்றி காணிக்கை படைக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் வழியாக கடந்த நாளிலும் நடைபெற்ற கண்ணொளியற்றோருக்கான அர்ப்பணிக்கென்று அநேகர் உதவி செய்தீர்கள். அதற்கு திருச்சபையின் சார்பாக அருமை சகோதரர் ஜோத்தம் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய
அறிவிப்புகள். நாளைய தினம் 30/6/2025 இவ்வருடத்திற்கான நீங்கள் 1 மாத சந்தாவையாவது செலுத்தி உங்கள் வாக்காளர் வேட்பாளர் தகுதியை உறுதிப்படுத்த பட்டியலில் இடம்பெறுவதற்கு கடைசி நாள் என்பதை நான் சபையாருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் மாலை 5 மணிக்குள்ளாக நீங்கள் செலுத்தி உங்களுடைய வாக்காளர் வேட்பாளர் தகுதி பட்டியலிலே உங்கள் பெயர் இடம்பெறும்படியாய் பார்த்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக 2ஆம் பாடல் வேளையிலே அருமையான நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் நீங்கள் முன்வந்து ஸ்தோத்திர காணிக்கை நிறைவிலே படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு என்று திருச்சபையின் சார்பாக ஒரு நினைவு பரிசை கொடுக்க இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் சொன்னதைப் போல நீங்கள் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட அந்த அர்ப்பணிப்பிலே நீங்கள் நிலைத்திருக்க நாங்கள் தொடர்ந்து திருச்சபையாய் உங்களுக்காக ஜெபிப்போம், உங்கள் பெற்றோருக்காக ஜெபிப்போம். உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலுமே இதை பொறுப்பெடுத்து செய்கின்ற அருமையான பொறுப்பாளர்கள் திருமதி சூசன் தினகரன், அவரோடு இணைந்து உதவி செய்கின்ற அருமையான தினகரன் ஐயா அவர்களையும் நாம் நன்றியோடு வாழ்த்துகின்றோம். இந்த திருச்சபையாய் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையிலே அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஊழியங்களிலே உங்களை இணைத்துக் கொள்ள உங்களை அன்போடு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முதல் ஆசீர்வாதம் அது. திருச்சபையின் செயல்பாடுகளிலே உங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணிப்பது அது அவருடைய வாழ்க்கையில் முதன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை நம்முடைய திருச்சபையிலே ஊழியங்களிலே பங்கு பெற உதவிகளை செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்கென்று இந்த சிறப்பு பரிசை அருமையான தினகரன் ஐயா குடும்பத்தினர் அவர்கள் முன்வந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அருமை பிள்ளைகள் இந்த ஊழியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆலயத்திலே நம்ம சிறப்பு நாட்களிலே துதி ஆராதனை மற்றுமான சிறப்பு நாட்களிலே நாம் இந்த அருட்பணி பாடல்கள் புஸ்தகத்தை பயன்படுத்தி வருகின்றோம். இதிலே அநேக உயிர்மீட்சி பாடல்கள், இன்னுமான நம்முடைய தெரிந்த ஆண்டவருடைய தாசர்கள் எழுதின அநேக பாடல்கள் இதில் இருக்கின்றது. இது கடந்த நாட்களிலே நாம் ஒரு 25 புஸ்தகங்கள் பைண்டிங் பண்ணி இங்கே வைத்திருந்தோம். இப்பொழுது ஒன்று கூட இல்லை. ஏன் என்று தெரியவில்லை. சரி, எடுத்து பயன்படுத்தினீர்கள் என்றால் நல்லது தான். இன்றைய நாளிலும் அருமையான திரு சாமுவேல் தவராஜ் ஐயா குடும்பத்தின் சார்பாக இந்த புஸ்தகங்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சுமார் 50 என்று நினைக்கிறேன், 50 புஸ்தகங்கள் இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்திவிட்டு இதை வைத்து செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் இங்கே பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் தனிப்பட்ட தேவைக்கு என்று சொன்னால் நீங்கள் என்னிடம் சொல்வீர்கள் என்றால் நாங்கள் வாங்கி கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். உங்கள் இல்லங்களிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் ஆலயம் பொது சொத்து என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் நாம் வருகின்றவர்களும் பார்க்கின்றார்கள், வெளியிலிருந்து வருகின்றவர்களும் இதை பார்க்கின்றார்கள். ஆக நீங்கள் பார்த்தால் கூட இதை எடுத்து ஆலய ஆராதனை நிறைவில் எங்கேயாவது இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எடுத்து என்னுடைய டேபிளிலே வைத்துவிட்டு செல்ல கூட நீங்கள் செல்லலாம். ஆக இதை அன்போடு நீங்கள் இந்த புஸ்தகத்தை பராமரித்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை கொடுத்த அருமையான ஐயாவின் குடும்பத்தாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த வேளையிலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் 1/7 இன்றைய வருகின்ற 1/7 தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர் ரெவரன் சாமுவேல் தவராஜ், பேபி மியாங்கா ரெய்மான் ஆகியோர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். 4/7 மிஸ்டர் சாமுவேல் கிறிஸ்டியான் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். 5/7 மிஸ்டர் ஜெபச்சந்திர மோகன் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய திருப்பெயரிலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர் உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய நன்மையினால் இந்த வருடத்தை நிறைத்து இது போல பல பிறந்தாண்டுகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாய் வாழ்த்துகின்றோம். திருமண நாள் காணுகின்றவர்கள் 29/7 இன்றைய நாளிலே தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் ரத்தினராஜா அண்ட் மிஸ்ஸஸ் பெனிட்டா குளோரி ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள்.
27 மிஸ்டர் செல்வராஜ் ஜோசப், மிஸ்ஸஸ் ஈவா செல்வராஜ் ஆகிய குடும்பத்தினர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். சியோனின் வாழ்வும் எருசலேமின் சமாதானமும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதித்து இதுபோல பல திருமண ஆண்டுகளை காண கிருபை செய்ய திருச்சபையாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உம்முடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் கட்டளையிட்ட அனைத்து பிறந்த ஆண்டுகளிலும் திருமண ஆண்டிலும் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய மாறாத வழிநடத்தினால் குடும்பத்தின் மக்களை காத்து வழிநடத்தி உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் மேலெடுக்கும்படியாக ஒரு புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் கட்டளையிட்டிருக்கிறீர். இந்த நாளிலே திருச்சபையாய், நண்பர்களாய், உறவினர்களாய், பெற்றோர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த ஜெபித்த ஜெபங்கள் அவருடைய வாழ்வில் நன்மையாய் தொடர கர்த்தர் உதவி செய்யும். இதுபோல பல பிறந்த ஆண்டுகளையும் திருமண ஆண்டுகளையும் உடைய திருக்கரங்களிலே பெற்று கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்க கர்த்தர் தாமே நீர் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிப்பீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அருமை குடும்பத்தின் மக்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நன்மையினால் கிருபையினால் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 142 எங்கேயாயினும் சுவாமி எங்கேயாயினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கையை படைக்கின்றவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 142.
காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, உமது வலது கரத்திற்காக உமக்கு நன்றி கூற விரும்புகிறோம். எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் ஆண்டவரே, சகலமும் எங்கள் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை உறுதி செய்யும் ஆண்டவரே, உமது கரம் எங்களை விட்டுவிடாமல் உமது அன்பு மற்றும் பிரசங்கத்தின் நிச்சயத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. உமது வலது கரத்தினால் இந்த வாரம் முழுதும் எங்களை மூடி வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசங்கத்தை உணரச் செய்யும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் பிரசங்கத்திற்கு யாரை கேட்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். வெளியிலேருந்து கூப்பிடலாமா அப்படின்ட்டு யோசித்தோம். ஆனால் கடவுள் நமக்கும் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படினாலும் பேசுவார், யாரை கொண்டு வேணாலும் பேச வல்லவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் அழகாக சொல்லுவார், யாரை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்திருக்கிறார், அழைத்தவர்களை தகுதிப்படுத்தியிருக்கிறார், தகுதிப்படுத்தினவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாலிபர் ஐக்கிய சங்கத்திலிருந்து என்னுடைய சிநேகிதன் என்று நான் சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 பிரசங்கம் இந்த சபைக்கு நாங்கள் இந்த ஜூலை 1ஆம் தேதியோட 4 வருடங்கள் நிறைவாகிறது. இந்த சபைக்கு நான் 2 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அந்த 2 பிரசங்கமும் என்னுடைய நண்பன் எனக்கு தாராளமாக விட்டு கொடுத்த வாய்ப்பு என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் 2 டைமும் கேட்டப்போ நான் என்னுடைய நண்பன்கிட்ட தான் கேட்டேன். இல்லை, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அடிக்கடி சொல்லுவேன், தாவீது யோனத்தான் போல நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய அன்பு நண்பன், எங்களுடைய சகோதரர் திரு கேபி அவர்கள் இந்த நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு முன்பதாக நாங்கள் இணைந்து ஒரு பாடலை பாடின பின்பாக ஆண்டவருடைய வார்த்தையை சகோதரர் கேப்ரியல் நேசராஜ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள்.
ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, சீஷத்துவத்தை குறித்து நாங்கள் கர்த்தாவே தியானிக்க போகிறோம். சீஷர்களை உருவாக்குவதை குறித்தும் நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அந்த அழைப்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக கடைசி காலத்திலே ஆண்டவரே எங்கள் ஆர்மரை நாங்கள் இப்போ பாடினது போல் எங்கள் ஆர்மரை அணிந்து கொண்டு ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வருது ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம இந்த நாளிலும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சபை குருவானவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் யூத் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அறிமுகத்தை கொடுத்த என்னுடைய சகோதரர், என்னை எப்போதுமே ஊக்கப்படுத்தக்கூடிய ஜோத்தமன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்மளை கிறிஸ்தவங்களான்னு யாராச்சும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் ரோட்டில் போகிறோம், கிறிஸ்தவங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னால், ஆமாம் நான் கிறிஸ்தவன் தான், எங்கள் அப்பா தாத்தா இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் போகிறோம், எல்லோரும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு. திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்கப்போ ஒருத்தர் வர்றாரு, ஐயா நீங்கள் சீஷரா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுது இல்லையா? சீஷரான்னு கேட்டால் ஒரு சின்ன தயக்கம் ஏற்படுது. ஏன்னு சொன்னால் இந்த அழகான ஒரு வேத பாடம் இருக்கிறது. இன்னைக்கு முதல் தலைப்பு பீயிங் டிசைபிள்ஸ். முதல் தலைப்பிலே நம்ம நம்முடைய சுயத்தை கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்கணும். அது நல்ல காரியமாக இருக்கலாம், கெட்ட காரியமாக இருக்கலாம். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஆகணும்னு நினச்சேன் சின்ன பிள்ளையில், யார் கேட்டாலும் நான் பாஸ்டர் அப்படின்னு. அப்புறமேலு நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு. ரெண்டும் ஆகலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டராக ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்திலே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் பணியாற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதுக்கு வேதத்திலிருந்து உதாரணமாக நம்ம அனனியா, அசரியா, மிஷாவேல் மற்றும் தானியேலை நம்ம எடுத்துக்குவோம். வேதத்திலிருந்து உதாரணமாக அவங்கள நம்ம பார்த்தோம்னா, அடிமையாக போயிருந்தாலும் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் தே ஆர் ஹெல்ட் இன் ஹை பொசிஷன்ஸ், மிக உயரிய பதவிகளிலே அவர்கள் இருந்தார்கள். அவங்க நினச்சா என்னன்னாலும் செய்யலாம், அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தார்கள். ஒருவேளை சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம பைபிள் வாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வாலிபர் ஞாயிறாகவும் இருக்குது, பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னா அப்பா அம்மா ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது இருக்குது, பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஃபாரின் கண்ட்ரியில் பாருங்கள், அவங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நோ வாட்ஸ்அப், நோ வீடியோ கால், நோ ஃபோன் கால்ஸ், ஒன்றுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டு. இன்றைக்கி யாராச்சும் ஃபாரின் போயிட்டாங்கன்னா இதுதான் எங்கள் கல்ச்சர், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பெருமையாக சொல்கிறாங்க. எங்கே போனாலும் ஏசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. எங்கே நீங்கள் உலகத்தில் போனாலும், எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவின் சீடர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதே மாதிரி நம்ம தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நாம் பார்த்தபோது அவங்க சிங்கக்கெவியில் போடப்படுறாங்க. தானியேல் ஏன் சிங்கக்கெவியிலே அவர் போடப்படுகிறார்? ஒருவேளை ராஜா தன்னைத்தான் கும்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுருவார். அந்த ஆர்டருக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. ஒருவேளை நான் ஒரு சும்மா யோசிச்சு பார்த்தேன், நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? ஆண்டவரே, ராஜாவை கும்பிடணும்னு சொல்கிறாங்க, நான் உங்களை தான் மனசில் நினச்சிருக்கேன், நான் ஜோம் பண்ணுறது வெளியே தெரியணும்னா இருக்குது, நான் கதவை பூட்டிட்டு ஜோம் பண்ணிடுறேன். அவர் எருசலேமை நேராக எருசலேம் பக்கத்தில் எருசலேமுக்கு நேராக ஜோம் பண்ணுறாரு, நான் கதவை பூட்டிட்டு ஜோம் பண்ணிடுறேன், நான் யாருக்கும் தெரியாமல் ஜோம் பண்ணிடுறேன், உங்களை தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படி நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ
பொற்சிலையை வணங்குறாங்க, எல்லாரும் பொற்சிலையை வணங்க சொல்கிறாங்க. ஒருவேளை நான் நினச்சி பார்த்தேன், இந்த காலத்து நம்மளாக இருந்தால் ஒருவேளை என்ன நினச்சிருப்போம், ஆண்டவரே அது ஒரு சின்ன சிலை தானே, நான் சும்மா அப்படியே தொட்டுட்டு வந்துடுறேன், நான் கும்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ எஸ்கேப் அப்படி நம்ம நினச்சிருவோம். ஆனால் அவங்க கிறிஸ்துவுக்காக தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி ஒருவேளை தங்களுடைய ஜீவனை கூட அற்பமாக நினச்சி ஜீவனுடைய விலையிலே அவர்கள் கிறிஸ்துவை அவங்க பின்பற்றுறாங்க. அப்போ ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அவங்கள காப்பாற்றினார். அவங்க மரித்தார்களா? மரிக்கவே இல்லை. சிங்ககவியில் தூக்கி போட்டாங்க, ஒருவேளை அக்கினியில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, ஆனால் அவங்க வந்து மரிக்கவே இல்லை. விளைவு என்ன? அவங்களுடைய லைஃப்பை அவங்க வந்து அட் த காஸ்ட் ஆஃப் லைஃப் தே சர்வ் த லார்ட். அதனுடைய நல்ல ஒரு அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ரிவார்ட் என்னென்னா, இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு மேலாகுது பைபிளில் நம்ம எல்லாம் வாசிக்கிறோம், உலகம் முழுக்க அந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். அதே போல் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. ஏசாமியை பார்க்க ஒரு வாலிபன் வந்தார். அந்த ஒரே ஒரு வாலிபன் தான் துக்கமுகமாக போயிட்டார். யார் அந்த வாலிபர்? நமக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறேன், நான் கிறிஸ்துவன், நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னார். ஏசுவாமி அதை மறுக்கவில்லை. ஆமாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானதை விட்டு ஏழைகளுக்கு கூட. அப்படின்னா அதில் என்ன அர்த்தம் அடங்கி இருக்குன்னா, அதுதான் டினையிங் செல்ஃப் அவருக்கு இல்லை. இயேசுவை முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும், அது அவருக்கு இல்லை. இல்லாதனால அவர் கிறிஸ்துவின் சீஷராக மாற முடியலை. இன்னொரு இடத்துல ஜீவ அப்பம் நானே நேசாமி சொல்கிறாரு. ஜீவ அப்பம் நானே, என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை அடைவான்னு ஒன்று. சில சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இது கடினமான உபதேசமாக இருக்கே, இதை யார் பின்பற்றுவான்னு சொல்லி சீஷர்கள் பின்வாங்கி போயிடுறாங்க இல்லையா? நம்ம அதை வாசிக்கிறோம் வேதாகமத்தில். சீஷர்கள் பின்வாங்கி போனது அந்த பகுதியை நான் படித்த போது ஆச்சரியமாக இருந்த காரியம் என்னென்னா, ஏசாமி அவங்கள இந்த 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஸ்தியை விற்கிறதுக்கு வில்லிங்காக இல்லாத அந்த சீஷனும், அதுக்கப்புறம் இந்த விலகி போன சீஷர்களும் ஆண்டவர் விலங்கி போன சீஷர்களையும் ஆண்டவர் திருப்பி அடைக்கவில்லை. வாங்கப்பா, நீங்கள் என் பிள்ளைங்க தான், நான் உங்களுக்காக மறிக்க போகிறேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைக்கலை. சும்மா ஒரு இந்த காலத்தில் யோசிச்சு பார்த்தேன், நிறையா பேர் வந்து சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு ஏன் போகணும்னு சொல்லி கேட்குறவங்க கூட இருக்காங்க இந்த காலத்தில். சர்ச்சுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சமூக சேவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்லாம் சமயம் நம்ம இருக்கும்போது நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குது? குழந்தைய வந்து ஒரு ஃபோன் காலாக வந்து பண்ணணும், அல்லது வீட்டில் வந்து பார்க்கணும், நம்மளை திருப்பி வாங்கயான்னு சொல்லி கூப்பிடணும்னு இருக்கு. ஆனால் ஏசாமி கூப்பிட்டாரா? கூப்பிடலை. ஏசாமி கூப்பிடலைங்க. நாமும் கூட நம்முடைய ஜீவனை அற்பமாக எண்ணி கிறிஸ்துவுக்காக இருக்கணும். அப்போ அந்த சீஷர்கள் ஓடி போகிறாங்க. ஏசாமி ரியாக்ஷன் பாருங்கள். தனக்கு அன்பாக இருந்த 12 பேரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் என்னை பின்பற்றிங்களா? நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களான்னு கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறாரு, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே. இந்த பேதுருவை பற்றி பார்க்குறப்ப ஏசாமி அவரும் மறுதளிச்சார், ஆனால் திருப்பி ஏற்றுக்கிட்டார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன் இவங்க இந்த விலகி போன சீஷர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் பேதுருவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, பாவத்து குறித்த உணர்வு இருந்துச்சு. அவருக்கு பாவத்து குறித்த உணர்வு இருந்துச்சு. எது பாவம் என்பதை குறித்த உணர்வுள்ளவராக அவர் காணப்பட்டார். மனங்கசந்து அழுதார். இன்னைக்கு கூட சும்மா யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்னு எத்தனை பேர் குடியாரங்க இருக்காங்க, ட்ரக் அடிக்ட்ஸ். இயேசுவின் சீஷர்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை நான் வைன் ஷாப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், இருக்கிறாங்க.
அவங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அடுத்த நாள் கோயிலுக்கு வர்றாங்க. ட்ராக்ஸ் மூலியம் ஊழியம் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த சகோதரரை பார்க்க நேரிடுது. அப்போ அவர் என்ன சொல்லுவார், இந்த சகோதரர் எப்படி தெரியுமா, இவர் நேற்று என் கூட தான் இருந்தார், என் பக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். நாம் சாட்சியை காக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கி சினிமா பார்க்குறதா வேணாமா மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அப்போ ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஒரு வாலிபன் வந்தாராம். இதே மாதிரி ஐயா நான் சினிமா பார்க்கலாமா வேணாமா, பைபிளில் அப்படி எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அந்த ஊழியர் சொன்னாராம், நீ பாரு, டிவியில் எது வேணாலும் பாரு, ஆனால் ஏசாமி பக்கத்தில் உட்காந்தா பார்ப்பியா அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் முதல் பகுதி நாம் சீஷராக இருப்பதை குறித்து தியானித்தோம். இரண்டாவது பகுதி சீஷருங்க, ஹவை டு மேக் டிசைபிள்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் நம்ம எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே மதச்சார்பற்ற ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கிறிஸ்தவ ஆட்சியை கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணலை? யூடியூப்பில் போகிறதுனால யூடியூப்பில் இருக்கவங்களுக்காக சொல்கிறேன், கிறிஸ்தவ ஆட்சியும் மதச்சார்பற்ற ஆட்சி தான். ஏசாமி யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற சொல்லவில்லை. ஏன் கிறிஸ்தவ ஆட்சி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணல? நாம் சீஷர்களை உருவாக்கவில்லை. நாம் சீஷர்களை உருவாக்கிவிட்டால் நம்ம மெஜாரிட்டியாக இருப்போமே. நாம் ஆட்சி கிறிஸ்துவின் சீஷர் ஒருவர் உயர் பதவிகளில் வருவாரே. நம்ம ஏன் அரசியல்வாதிகள் இடத்துல போய் எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு சொல்லி கேட்கணும்? இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி நம்முடைய தாகம் ஒருவேளை சீஷர்கள்னு சொன்னால் அது இப்படி யோசிச்சிருந்தேன். ஒருவேளை இன்றைக்கி நாம் சீஷர்களை உருவாக்காமல் நிர்விசாரமாக இருந்தோம்னா பிற்காலங்களிலே அது நம்மை பாதிக்கும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிறிஸ்டியன் வேல்யூஸ் தேவைப்படுது. ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கிறிஸ்டியன் வேல்யூஸ் தேவைப்படுது. கிறிஸ்தவங்க ஒரு கம்பெனி வச்சுருந்தா தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன், ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் டைம் சொல்லுங்கள். கிறிஸ்துவை உங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள். நம்முடைய இடங்களிலே கிறிஸ்துவை போதிக்க நமக்கு தைரியம் இல்லைன்னா எப்படி வெளியே போய் சொல்ல போகிறோம்? அதனால் நாம் தைரியமாக அதை செய்ய வேண்டும். இங்கே எலியா போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல அப்படின்றான். இது எப்படி இருக்குன்னு சொன்னால், சுற்றி இருக்க யாருமே மனம் திரும்பலை, இவர் மட்டும் மனம் திரும்பியிருக்கார். அப்போ நான் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், என்னை மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னா அது செல்ஃபிஷ் நேச்சர். அது கர்த்தருக்கு பிடிக்கலை. 70 பேரை மிச்சம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் 700 பேர் 7000 பேரை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலப்படுத்தினார். ஒருவேளை ஏசாமியை கூட சிலுவையில் அறையும் போது பவுல் கேட்குறாரு, பிலாத்து கேட்குறாரு, உண்மை இந்த சிலுவை பாடுக்கிலேருந்து விடுவிக்க என்னால் முடியும், நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ ஏசாமி சொல்வார், பரத்தில் இருந்து எனக்கு உன் மேலே அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா என் மேலே உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுதான் ஆறுதலான வசனம், இதுதாங்க ஆறுதலான வசனம். பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படலைன்னா நம்ம மேலே எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. ஒருவேளை மிஷினரி தாகம் உங்களுக்கு நமக்கு ஒருவேளை பயமாக இருக்கலாம் இல்லையா? வாட்ஸ்அப் செய்திகள் எல்லாம் பார்த்து எலியா பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில் என்னது, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி வானத்திலேருந்து அக்கினி இறக்குறார். 19ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. யார்? ஏசபேல் ராணி சொல்லி விடுறாங்க, நாளைக்கு உன் தலை உன்கிட்ட இருக்காது. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அவர் நினச்சார்னா, ஒருவேளை ஒரு இடத்துல எலிசாவை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணை திறந்து பாரு, நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் அதிகம். தன்னுடைய எலியாவினுடைய ஊழியக்காரரை பார்த்து சொல்கிறாரு, நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் அதிகம் சொல்லி கண்ணை திறந்து பார்க்க சொல்கிறார். ஆனால் ஒரு செய்தி ஒரு ராணி அனுப்பினோடனே பயந்துட்டார். நம்ம கூட இன்றைக்கி நிறையா வாட்ஸ்அப் செய்திகளை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? அங்கே சர்ச்சை உடச்சிட்டாங்க, இங்கே ஊழியரை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஜெபம் பண்ண தான் செய்யணும். நம்ம போகிறதுக்கு பயப்படக்கூடாது.
ஒருவேளை இந்த நாட்களில் மணிப்பூருக்கு ஊழியத்துக்கு போக எத்தனை பேர் தயாருன்னு சொன்னால் நம்மள எத்தனை பேர் கையை தூக்குவோன்னு தெரியல. காரணம் என்ன? பயம் இருக்கு. நியூஸை பார்த்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியம் நம்மிடத்தில் இல்லை. நாம் தைரியமாக கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி வேஸ் டு டூ மினிஸ்ட்ரி. என்னுடைய மினிஸ்ட்ரியை உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நான் இது ஒரு செக்குலர் புக். இது ஒரு செக்குலர் புக். இதில் நான் போயம் எழுதியிருக்கேன், நம்முடைய சர்ச்சு பேரும் போட்டிருக்கேன். அதே போல் சிஎஸ்ஐ லைஃப்பில் டிசைபிள்ஷிப்புக்காக ஒரு போயமும் நான் எழுதியிருக்கேன், கர்த்தருடைய பெரிதான கிருபையினால். அது மட்டும் இல்லை, நாங்கள் வெளியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நான் மண்டே டு ஃப்ரைடே வேலை பார்ப்பேன். சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸில், சண்டே இங்கே வந்துடும், சாட்டர்டேஸில் சில சமயம் நாங்கள் வெளியூர்களுக்கு போவோம். அப்போ ரோட்லேயே நின்று கர்த்தருக்காக பாட்டு பாடுவோம். இது ஏன் சொல்கிறேன்னா, இது என்னால் முடிஞ்சது. என்னாலே இவ்வளோ முடியும்னா உங்கள் ஒவ்வொருத்தரால எவ்வளோ முடியும் யோசிச்சு பாருங்க. இங்கே எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறீங்க, என்னை விட கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் அதிகமாக உழைக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். அதே போல் அப்பாவும் பெக்கர்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. அதாவது சாலை ஓரங்களில் இருக்கவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி உதவி செய்கிறாங்க. தாத்தா சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு பைபிளில் இருக்குது. அந்த வசனத்தின் அடிப்படையில் மியான்மாரில் இருக்க அநேக அகதிகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, சொஜனஸ் அப்படின்னு தான் இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது. ஒரு இடத்துல அதாவது டெம்பரவரியாக ஒரு இடத்துல தங்குறவங்கன்னு பேர், அதை தான் சொல்லணும்னு சொல்லுவார். அப்போ நாம் அனைத்துலக ஊழியத்தையும் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாமுவேல் சுவான்னு சொல்லி அந்த தாத்தாவுடைய ஊழியத்தில் ஒருத்தர் இருந்தார், அமெரிக்காலாம் போயிட்டு வந்துட்டார். அதே மாதிரி பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லி ஒருத்தர் இருந்தார், பேப்டிஸ்ட் சர்ச் மியான்மரில் டைரக்டர் ஆகிட்டார். கர்த்தர் இவ்விதமான ஊழியக்கணிகளையும் எங்களுக்கும் தருகிறார். அது மாத்திரமல்ல, நான் சர்ச்சில் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, அனைத்து திருச்சபைகளிலும் இவைகள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யூடியூப் மினிஸ்ட்ரி. நம்ம சர்ச்சுக்கே யூடியூப் இருக்குது, இன்னும் நிறையா சர்ச்சஸ்க்கு இல்லை. எல்லாரும் தொடங்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எல்லாரும் தனித்தனி யூடியூப்ஸும் நமக்கும் வச்சுட்டா இருந்த இடத்துல இருந்து ஏசாமிக்கு உதவி செய்யலாம். அதே மாதிரி ரெண்டாவது, ஸ்பான்சரிங் டு மினிஸ்ட்ரீஸ் இன் த கண்ட்ரீஸ் இன் விச் மணி வேல்யூஸ் லோவர் than இந்தியா. இந்தியாவின் பண மதிப்பை விட குறைவான தேசங்கள் இருக்குது. இப்போ மியான்மரில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ₹1 50 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். அப்படி நம்மை விட கீழே உள்ளவங்களுக்கு தேசங்களுக்கு நாம் ஸ்பான்சர் பண்ணலாம். அவ்விதமாக அனைத்து உலகத்தையும் சீஷராக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவின் வாக்கை நாம் நிறைவேற்றலாம். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட்டாக, கண்டக்டிங் மெடிக்கல் கேம்ப்ஸ் இன் வில்லேஜஸ். நம்ம சர்ச்சில் கூட எத்தனையோ மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்கல்ல, நிறையா சர்ச்சஸில் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஒருவேளை ஒரு நாள் நாம் அதற்காக பிரத்யேகப்படுத்தி கிராமங்களிலே மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணி அவங்கள கிறிஸ்டியன் விஷன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் ஃபாலோ அப்புக்கு அனுப்பலாம். பைபிள்ஸை கொடுக்கலாம் மெடிக்கல் கேம்புக்கு வர்றவங்களுக்கு. அதே மாதிரி பிளேசிங் பைபிள்ஸ் இன் சர்ச்சஸ். இன்றைக்கி நிறையா பேர் ஆலயத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடியன் பைபிள்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பைபிள்ஸ். எல்லா சர்ச்சிலையும் வெளியே வச்சுட்டோன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு அது உதவியாக இருக்கும். ஐந்தாவது, பிளேசிங் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பாக்ஸ் இன் சர்ச்சஸ். ஜெப விண்ணப்ப பெட்டி வச்சுருந்தோம்னா அவங்க தங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை ஒருவேளை வெளியே சொல்லக்கூட கஷ்டப்பட்டு இருக்கலாம். அப்போது ஒரு பேப்பரில் எழுதி போட்டாங்கன்னு சொன்னால் நாம் ஆலயத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆறாவது, ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, ஜெயில் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் எல்லா இடங்களிலும் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே போல் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் சபையாக இருக்குது, ஸ்பான்சரிங் டு டைஷன் மினிஸ்ட்ரிஸ். நிறைய ஊழியங்கள் நடக்குது, ஹோம்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல். நான் சாட்சியாக சொல்கிறேன்,
நான் நாய் ஸ்கூலில் படித்தவன், நம்முடைய டைசஸில் நடத்தப்படுகிற நாய் ஸ்கூலில் படித்தவன், அமெரிக்கன் காலேஜில் படித்தவன். என்ன டிசைபிள்ஷிப்பில் வளர்த்தது அந்த நிறுவனங்கள் என்று சொல்வதில் மிகையாகாது. எங்கள் காலேஜில் போய் கேட்டு பாருங்கள், ஆன்லைன் எக்ஸாமில் கூட நான் பார்த்து எழுதலை. அதுக்கு என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் சாட்சி. அதே மாதிரி இன்னும் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. லைக் வில்லேஜ் சர்ச்சஸோடு சேர்ந்து நம்ம அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பண்ணலாம். வில்லேஜ் சர்ச்சஸில் ஆட்கள் குறைவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இருக்குது, யூத் மினிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அநேக கிராமப்புற ஆலயங்களிலே அது இல்லை. அப்போ நாம் அந்த திருச்சபைகளோடு இணைந்து ஒரு நாள் சண்டே ஸ்கூலோ யூத்தோ நடத்திட்டு வரலாம். அதே போல் ஸ்டடியிங் இன் டைசன் இன்ஸ்டியூஷன்ஸ், அதையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இங்கே இருக்கவங்களுக்கு, நான் டைசன் இன்ஸ்டியூஷன்ஸில் தான் நான் படித்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை உயர்த்தியிருக்கிறார். ஓரளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்வதற்கு, என்னை பற்றியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு உண்மையாக நடந்து கொள்வதற்கு அந்த நிறுவனங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்வதிலே எனக்கு ஐயமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நாம் ஒவ்வொருவரையும் இவ்விதமாக நடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய இந்த வாலிபர் ஞாயிறிலே சீடராகுவதை குறித்து நாம் சிந்திக்கவும், கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகளை நம்மை அர்ப்பணிக்கும்படியாகவும் நம்மை ஆண்டவருடைய வார்த்தையிலே வழிநடத்தின அருமை தம்பி கேப்ரியல் நேசராஜ் அவர்களை ஆண்டவருடைய திருப்பேரிலே வாழ்த்துகின்றேன். அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே இந்த ஆலய ஆராதனைகளை யூடியூபில் பதிவேற்றுவது என்பது அது பெரிய காரியம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை நெட்டில் உட்காந்து அதை அப்லோட் பண்ண வேண்டும். அதை செய்து பார்த்தால்தான் தெரியும். ஆக அந்த பணியை அவர்கள் செய்து வந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாலிப ஊழியங்களிலே அவர்கள் வாஞ்சை வைத்து தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வதிலும் நான் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான தம்பியை ஆண்டவருடைய திருப்பேரிலே வாழ்த்துகின்றேன். அருமையான பெற்றோர்களை கர்த்தர் அவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அருமை தம்பிக்காக, அவருடைய சுகத்துக்காக, அவருடைய பணிகளுக்காக நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளையும் உங்கள் குடும்ப ஜெபங்களிலே நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை மீண்டுமாய் நம்முடைய ஊழியங்களுக்கென்று அனுப்பி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடலின் 217 இயேசு நேசிக்கிறார் என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். ஸ்தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் இந்த பாடல் வேளையிலே நீங்கள் முன் வரலாம். இந்த பாடல் நிறைவிலே நம்முடைய வாலிப பிள்ளைகள் நீங்கள் முன் வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைக்கவும், நீங்கள் இங்கே கொடுக்கப்படுகின்ற நினைவு பரிசை பெற்று நீங்கள் ஜெபத்திலே நின்று செல்லும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 217. Yes,
காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுவே, இந்த மாதத்தின் முடிவில் இருக்கும் நாங்கள் உமது கரிசனைக்காக, உமது அன்பிற்காக, உமது கிருபைக்காக, உமது பாதுகாப்பு மற்றும் உமது போஷிப்பிற்காக நன்றி கூற விரும்புகிறோம். உமது ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு ஊக்குவித்து பலப்படுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவியது. நீர் தயவு கூர்ந்து வரும் நாட்களிலும் உமது வசனத்தினால் எங்களை வளமாக்கும். நாங்கள் உண்மையிலே ஆழமாக இணைக்கப்பட்டு வேறொன்றும்படி திருவசனத்தை இரவும் பகலும் தானிக்க எங்களுக்கு உதவியாக. இயேசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகள் நீங்கள் முன் வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? உம்முடைய வார்த்தைகளை தன்னிடத்தில் வைத்து காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த நல்ல நாளிலும் நன்றி நிறுத்தியத்தோடு எங்களுடைய திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய பாதப்படியில் வருகிறோம். கர்த்தர் அருமை பிள்ளைகளை உம்முடைய கரத்தினால் ஆசீர்வதித்து ஆண்டவருக்கென்று எண்ணத்தை செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதைப் போல, இந்த நாளிலுமே தங்களை அர்ப்பணிக்கும் அடையாளமாய் உம்முடைய ஊழியங்களிலும் திருச்சபையின் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் அதனுடைய வழிகாட்டுதலிலும் அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறீர். இன்னும் அவர்கள் எளிமை பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய ஆவியானவர் அவருடைய கல்வியிலும் சுகத்திலும் பலத்திலும் அனுதின பயணங்களிலும் கையிடுகின்ற காரியங்களிலும் ஆண்டவர் பெற்றோருக்கு செய்கின்ற பணிகளிலும் திருச்சபைக்கு செய்கின்ற ஊழியங்களிலும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு பிள்ளைகள், இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் பிரகாரங்களிலே ஒவ்வொரு முறையும் வருகின்ற வேளையிலெல்லாம் ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உற்சாகமாய் அனைத்து வாலிப பிள்ளைகளும் தங்களை இந்த ஊழியங்களிலே அர்ப்பணிக்கவும், ஆலய வளர்ச்சியிலே தங்களை ஈடுபடுத்தி அதில் நன்மைகளை தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கவும் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய கல்விகளை ஆசீர்வதிப்பீராக. அன்றைய பயணங்களிலே உம்முடைய அடைக்கலம் நிறைவாக இருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். உலகத்தின் காரியங்கள் அவர்களை நெருக்குகின்ற வேளையிலே, சோர்வுகள் அழுத்துகின்ற வேளையிலே நீர் அவர்களை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் அன்பு பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இந்த நாளிலுமே அவர்கள் செலுத்தின நன்றிகள், உம்மை துதித்த காரியங்கள் எல்லாவற்றுக்குமாக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலும் நன்றி நிறுத்தியத்தோடு திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளை படைத்திருக்கிறார்கள். படைத்த கரங்களை அருமை ஆண்டவர் தாமே நீர் அருமை பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காணிக்கைகள் அவருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்யும். அவ்விதமாக இந்த நாளிலுமே இதை பொறுப்படுத்தி செய்கின்ற அருமையான நிம்மதி சூசன் தினகரன் அம்மாவுக்காக, அருமையான உதவி செய்கின்ற தினகரன் ஐயாவுக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த வாலிப ஊழியங்களிலே நீர் அவர்களை பொறுப்பாக வைத்து வழிநடத்தி வருகிற தயவுக்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அவர்கள் வழியான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பிள்ளைகளுடைய வாழ்வில் உண்டாயிருக்க கர்த்தர் அருள் தாரும். இந்த ஊழியத்தின் வழியான மகிமை மேன்மையை திருச்சபை மாத்திரமல்ல நாங்கள் உலகிற்குள்ளும் எடுத்து செல்லும்படியாகவும் அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய்
தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நீர் உதவி செய்வீராக. இந்த கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். தொடர்ந்து நாம் 42ஆம் பக்கத்தில் இருக்கிற லெத்தானிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே கிருபையாயிரும். அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் துணை பிரதம பேராயர் மற்றுமாய் பணிவிடைக்காரர்கள், மதுரை ராமநாதபுரம் நமது பேராயர் அருட்பெருந்திரு அறிவர் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகர் ஆகியோர் நல்ல இருதயத்தோடும் சுத்தமான சாட்சியோடும் தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. நமது தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. அந்தகாரத்தினின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தை உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, உமது திருச்சபையில் எல்லா நிலைமையிலும் இருக்கிற மனிதருக்காக உமது திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் அங்கீகரித்தருளும். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் கடவுளுடைய பக்தியோடும் உமக்கு உகந்த ஊழியம் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைப்பாடலாக பாமாலயன் 299 உந்தன் சொந்தமாக்கி நீர் அடியேனை நோக்குவீர் பாதுகாரும் இயேசுவே என்றும் தீங்கில்லாமலே என்ற பாடலை நாம் பாடி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். பாமாலயன் 299. சொந்தமாக்கி
அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான மாதத்தின் இறுதி தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் நீர் கொடுத்திருக்கிற வாலிப பிள்ளைகளோடு இணைந்து உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்தினதை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மாதம் முழுவதுமாய் இவரிடத்திலும் 6 மாதங்களை கடந்து வரவும் உம்முடைய திருப்பெயருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் எங்கள் வாழ்வில் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காகவும் சுகத்துக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தியைப் போல என்றும் உம்முடைய சீடராக நாங்கள் விளங்கும்படியாய் ஆவியானவர் உம்முடைய சிலுவை நிலையினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து புதிய மாதத்தின் நன்மையிலும் கிருபையிலும் நாங்கள் பெருக உம்முடைய சீடர்களின் சாட்சிகளை காத்துக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடைய போக கடவோம்.